பிரஸ் மீடியா எல்லாமே இது நடக்கவே நடக்காது. இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஃபுட் டே சார்பாக கடந்து ஐ மீன் ஆல்மோஸ்ட் ஒரு 50 மோர் தென் 50 வெஹிக்கிள்ஸ் மட்டும் போயிருக்கு. 5000 பேருக்கு பிரியாணி போய் சேர போகுது அப்படின்னும் போது வயிறார எனக்கே அப்படியே பிரியாணி சாப்பிடாமே வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டே. ஸோ ஆலன் வந்து இது கடந்த 6 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. ஐ ஹவ் ஜாயின் த ஆர்கனைசேஷன் ஃபார் 3 years அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாருமே கண்டிப்பா பிரியாணி சாப்பிட்டு போகணும். தேங்காய் சட்னி வச்சு பிரியாணி யார் சாப்பிடுவாங்க ப்ரோ? ரைத்தா, ஆனியன் சட்னி. பாத்தீங்களா பிரியாணியோட காம்பினேஷன் கரெக்டா. கண்டிப்பா அதெல்லாமே இருக்கு. வாட்டர் பாட்டில் இருக்கு, பாத்திரம் பிளஸ் வாட்டர் பாட்டில் இருக்கு. ஏன்னா கத்திரிக்காய் நிறைய பேருக்கு என்னன்னா இவங்கலாம் ரோடோர இருக்க மக்கள், அவங்களுக்கு எல்லாம் கத்திரிக்காய் ஒத்துக்காது, ஸ்கின் அலர்ஜிஸ் உண்டு. அதனால அதை அவாய்ட் பண்ணுது. அது சொல்ல வேண்டாம், சொல்லக்கூடாது கூட. அது ரொம்ப தவறான ஒரு செயல். பட் நிஜமாலேயே நிறைய பேர்கிட்ட போய் உதவின்னு கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு காஸ்ட்க்கு ரொம்ப கம்மியான ஒரு மனிதர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் சந்தோஷமாவும் இருந்தது. பட் கண்டிப்பா நிறைய பேரை ஹெல்ப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நிறைய பேருக்கு செஞ்சுட்டே இருக்கிறீங்க. அது நிறைய விஷயம் தெரியாத அளவுக்கு பாத்துக்கிறீங்க. பட் ஆனா இங்க தெரிஞ்சு வெளியில சொன்னாவே அதை விமர்சனம் பண்றாங்களே, அதை எப்படி பாருங்க. சமீபத்துல பாலா பண்ணது கூட ஒரு விமர்சனம் பண்ணது, அந்த ஆள் எப்படி பண்ணிட்டு இருக்கான் தீவிரவாதி அப்படின்றாங்க. ஐயோ அப்படிலாமா சொன்னாங்க? அட பாவீங்களா, ஒரு நல்லது பண்றது. சரி, விமர்சனம் அப்படின்றது ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி. இப்ப இதுக்கு உங்களை எதுக்கு இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 5000 பேருக்கு போய் ஃபுட் டொனேஷன். இப்ப நான் சொன்ன மாதிரி எதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க, இது நிஜமாவே நாங்க ஜென்யூனா பண்றோமா அப்படின்றது ஒரு டவுட் கூட இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஜென்யூனா பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுனாலதான் இந்த ஒரு பிஆர் ஒரு வெளியே தெரியணும், சோசியல் மீடியால போடுறது இருக்கட்டும். பட் இது ஜென்யூனாவே பண்ணா தயவு செஞ்சு அதை என்கரேஜ் பண்ணலாமே, தப்பே இல்லை. ஒரு விஷயம் வெளியே சொல்றோம். இப்ப நான் நிறைய, நீங்க சொல்லிருக்கீங்க நிறைய விஷயங்கள் வந்து வெளியே சொல்லாமே நாங்க பண்ணிருக்கோம். பட் இது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து வெளியே தெரிஞ்சாதான், ஏன்னா இதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படும். ஒரு 5000 பேருக்கு பிரியாணி சமைச்சு கொடுக்கறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சோ இது வெளியே தெரிஞ்சாதான் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் கிடைக்கும். சொல்லுங்க சார். சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? கூடிய சீக்கிரம். ஆர்டிஸ்ட் நான் மென்ஷன் பண்ணல, அதுதான் நான் சொன்னேன். இப்போ அவங்க ஹெல்ப் பண்ணாததுக்கு காரணங்கள் கூட இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இது ஜென்யூனாவே இருக்குமா, உண்மையாவே இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ நடத்தி இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்றது உண்மையா இருக்குமான்னு தெரியாம கூட நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாம எனக்கு இருக்கலாம். அதுக்குதான் இந்த பிரஸ் மீடியா உங்களை மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களை நாங்க கூப்பிட்டுருக்கோம். நிஜமாலே இத்தனை பேர் வாலண்டியர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், இத்தனை பிரியாணி போய் மக்களுக்கு போய் சேருது அப்படின்ட்டு. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். சில பேர்கிட்ட ஹெல்ப்னு கேட்கும் போது நிறைய பேர் எனக்கு பண்ணல. சோ அது ஒரு சின்ன வருத்தமா இருந்தது. அவ்வளவுதான். தமிழ் சினிமால வந்து புதுசா ஒரு நடிகை வந்து அம்மா கேரக்டர் ஏதாவது பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் விமர்சனம் ஏன் ராஜோட பேரை சொல்லி அவங்களே பண்ணிட்டாங்க, சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாங்கன்னு. ஆனா இது கூட ஆமா, அவர் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு படமே இல்லைன்னு கூட சொல்லியிருக்காரு. பைல்வான் ரங்கநாதன் அவர் தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரியாது இல்ல, இந்த வருஷம் என்னோட படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகி 350 கோடி கலெக்ட் பண்ணிருக்குன்னு அவருக்கு தெரியாது. நான் என்னென்ன படங்கள் பண்றேன்னு லிஸ்ட் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் கேப் வருது, ஒரு வருஷம் 2 வருஷம் நான் நல்ல படம் கொடுக்கணும்னு தான் நான் உங்களுக்கு ஆசைப்படுறேன். ஏனோ தானோன்னு ஒரு படம் பண்ணக்கூடாதுன்னு என்னோட படங்கள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு படங்கள்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் அடுத்த படம் எனக்கு வரும்போது ஒரு நல்ல படமா தான் வரணும்ன்றதுக்காக தான் இந்த வெயிட் டைம், இந்த ஒரு கேப் வந்திருக்கு. பட் சினிமா கண்டிப்பா நான் விட மாட்டேன், சினிமாவும் என்னை விடாது நான் நம்புறேன். இது அதுதான் நடக்கலன்னு சொல்றேனே, இல்ல அதுதாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயத்துல ஈகோ பார்க்க கூடாது. நல்ல விஷயம் பண்ணும்போது அதுதான் ஆதி சொன்னா, நான் சாதாரணமா ஹெல்ப் நிறைய பேர்கிட்ட கேட்க மாட்டேன்.
நிஜமாலே நான் கேட்க மாட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு உதவி கேட்கறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. நான் உதவே வந்து நம்ம பார்த்துருவோம் இதே இப்படி மாறிட்டு பாஸ்போர்ட் ஆகிட்டு இதே எப்படி பார்க்குறீங்க நம்ம மறந்துட்டோம். எல்லா விஷயத்துலயுமே வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க, எது பண்ணாலுமே அளவா பண்ணா நல்லதா இருக்கும். உடம்பு ஓவரா பண்ணாதான் ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிடலாம், தப்பே இல்லை. அது எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடலாம். டெய்லி அதையே சாப்பிட்டாதான் அது வந்து நம்ம உடலுக்கு கெடுதலா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே கண்டிப்பா பிரியாணி நடிகர்கள்லாம் வந்து ஹெல்த் இஷ்யூ சரியா பாத்துக்கலன்னு சொல்றாங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நான் சொல்றேன், எல்லா ஹீரோயின்ஸ் நடிகர்கள் இப்ப இருக்கிற ஜென்ரல் மனிதர்களே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருக்காங்க. ஃபிட்னஸ்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இது நான் கம்ப்ளைண்டாவே நான் அதை ஒரு இதுவாகவே சொல்ல முடியாது. பிகாஸ் ஹெல்த் இஸ் பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். எவ்ரிபடி இஸ் பிகம் வெரி கான்சியஸ். எவ்ரிபடி இஸ் ரொம்ப ரொம்ப பார்த்து ஹெல்தியா சாப்பிட்றாங்க, ஜிம்முக்கு போறாங்க, நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்றாங்க, நிறைய பேர் ரன்னிங் பண்றாங்க. ஸோ ஐ திங்க் டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். தேங்க்யூ. அஃப்கோர்ஸ் நான் ஜிம்முக்கு போவேன். இப்போ இப்படி ஃபிட்டா இருக்கேனா இல்லையா? தேங்க்யூ.